வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் பட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய மாதத்தில் 13ஆம் தேதி மே தெலுங்கானாவோட 17 மக்களவை தொகுதிகள், அதற்கு தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. பாஜக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அங்கு ஹைதராபாத் எம்பி தொகுதியில் மாதவிலதா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு உண்டான பிரச்சாரம் பாஜக ஆளுகின்ற பாஜக கட்சி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கடந்த 17ஆம் தேதி அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏற்ற மாதிரி ஆம்பர் பஜார் அப்படிங்கிற ஒரு தெருவில் மிகப்பெரிய ஒரு மசூதி இருக்கு. அது மிக ஃபேமஸான ஒரு மசூதி. அந்த மசூதி பக்கத்தில் அப்படியே பிரச்சாரமாக வரக்கூடிய சமயத்தில் அந்த மசூதியை அப்படியே வில்லடிச்சு உடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக ஒரு அப்படியே ஆக்ஷன் பண்ணியிருக்கார். யாரு? மாதவிலதா, நாடாளுமன்ற வேட்பாளராக பாஜக சார்பில் போட்டியிடக்கூடியவர். ரெண்டு கையை வச்சுக்கிட்டு அப்படியே வில்லு மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு ஆள் வீடியோ எடுத்து வைரலாக்கி விட்டார். இன்னைக்கு பகிரங்கமாக அது போயிட்டு இருக்கு. அதை இம்ரான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் பார்க்குறாரு. உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. உண்மைதானே? பிரச்சாரம் பண்ணால் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வழியில் கிறிஸ்துவ ஆலயம் வரும், இந்து ஆலயம் வரும், மற்றபடி பள்ளிவாசல், புத்த ஆலயம் வரும். எல்லா கோயிலும் வரத்தான் சரி, பள்ளிவாசல் எல்லாம் வரத்தான் சரி. உங்களுடைய ஒரு நிலைப்பாடு அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு போனீங்கன்னா, வாக்கு கேட்டீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். அதுன்னு அங்கேயும் ஒரு மத வெளிப்பாடு. அதான் பாஜக விதைத்து விட்டார். இந்த 10 வருஷமாவே நல்லவர்களெல்லாம் கெடுத்து விட்டார்கள். மதவாதிகளாக, மத கும்பலாக மாற்றி விட்டார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அந்த மாதவிலதா மேலே இன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இம்ரான் சட்டப்படியா மனு கொடுத்தவொன்னே போலீஸார் இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வீடியோ இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. அதே மாதவிலதா இன்னொரு விஷயத்துல சைதாபாத் அப்படிங்கிற இடத்துல அதே பிரச்சாரம் பண்ணிட்டு அதே பாஜக வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணிட்டு போகக்கூடிய சமயத்துல அப்புறம் இந்த பிரச்சாரத்துக்கு போலீஸார் காவல் இருப்பாங்க இல்லையா? போலீஸார் என்பது பொதுவானவர்கள், யாருக்கும் உடந்தையா இருக்கக்கூடாது, யாருக்கும் உறுதலை பட்சமா நடந்து கொள்ளக்கூடாது, யார் சார்பாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் அரசியல்வாதி யார் சார்பாக இருக்கக்கூடாது. ஆமா, சில பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, சில பேர் ஓட்டு போடாமல் இருப்பாங்க. யாருக்குமே அவர் பொதுநலவாதி தான். ஆமா, ஓட்டு போட்டவன் ஒரு கோரிக்கை வைத்தாலும் சரி, ஓட்டு போடாதவன் ஒரு கோரிக்கை வச்சாலும் அத்தனை நிறைவேற்றக்கூடிய ஒரு திராணி கட்டாயம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் வாழ்க்கை தேர்தலில் நிற்கணும். நிற்க நாதியற்றவன் அப்படிங்கிறத பகிரங்கமானவங்க. அதன் அடிப்படையில் அந்த மாதவிலதா அப்படிங்கிறவங்க ஹைதராபாத் நிற்கக்கூடியவங்க, அதை சைதாபாத் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த போலீஸாரெல்லாம் இருக்கக்கூடியவங்க பெண் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் உமாதேவி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய வேலை இருக்கக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடா இல்லை கட்சியின் வெளிப்பாடா அப்படிங்கிறது அந்த எஸ்ஐ உமாதேவி கூட பாஜகவின் ஒரு அனுதாபியா இருந்தாலும் கூட எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும், அதை ஓட்டு போட்டு வெளிப்படுத்துங்க, அதை பப்ளிக்கா வெளிப்படுத்தினா பார்த்துருக்காரு. அந்த மாதவிலதா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல காவல் இருக்கக்கூடிய சமயத்துல உமாதேவியை கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு. யாரு? எஸ்ஐ, ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வாழ்த்து சொல்லலாமா? அது கூட தெரியாம அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கன்னா பார்த்துருக்காரு. உடனே இதை ஒருத்தர் போட்டோ எடுத்து வைரல் பண்ணிட்டாரு. வைரல் பண்றோம். இன்னைக்கு பெண் சப் இன்ஸ்பெக்டர் உமாதேவி சஸ்பென்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. மசூதியை நோக்கி வில்லால் அடிப்பதை போன்ற ஒரு நடிப்புக்கு அந்த மாதவி லதா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் எஸ்ஐ உமாதேவி சட்டம் தெரியாமல் அரசியல்வாதிக்கு காவலாக இருப்பதை விட்டுவிட்டு ஒருதலை பட்சமா நடந்து கொண்டார், அவரை பாராட்டு வகையில் ஆலிங்கம் செய்தார் என்று அவர் மேல அவரை சஸ்பென்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆமா, இப்படி ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி அண்ணாமலை மேல இன்னைக்கு கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்லிம் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க.
என்ன அப்படின்னா அங்கே ஒரு கோஷ்டி மோதல், அதுல வந்து ஒரு பெண் தள்ளிவிடப்பட்டு இறந்து விடுகிறார். அது கொலை வழக்காக மாறுகிறது. உடனே போலீசார் சொல்றாங்க, இது வந்து அந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறனால, தேர்தல் போயிட்டு இருக்கிறனால இது வந்து தேர்தலுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது கோஷ்டி பூசல், இது கண்டுக்காம விட்டுருங்க, இது சம்பந்தமா யாராவது தவறாக பிரச்சாரம் பண்ணணும் நடவடிக்கை எடுக்க சொல்லிவிட்டு ஸ்ரீ முஸ்லிம் போலீசார் வந்து அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அதையும் மீறி சில கும்பல் வந்து தவறான பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் முடிச்சு போட்டு கட்சிகளுக்கு முடிச்சு போட சமயத்தில் திமுகவுக்கும் இதற்கு தொடர்பு இருக்குன்னு போட்டு யாரோ ஒருத்தவங்க சமூக வலைத்தளத்தை போட்ட உடனே அதற்கு வந்து அண்ணாமலை வந்து ஆதரவு தெரிவித்ததாக ஒரு கருத்து வந்து இன்னைக்கு அண்ணாமலை மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஸ்ரீ முஸ்லிம் போலீசார். பார்த்துட்டேன். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல நல்லா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, போலீசார் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான வெறுப்பு பிரச்சாரம் செய்த ராஜஸ்தான்ல வெறுப்பு பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி பாஜகவை ஏன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. மாதவி லதாவும் பாஜக, அண்ணாமலையும் பாஜக, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எஸ்ஐ உமாதேவி ஏதோ ஒரு வகையில பாஜகவோட அனுதாபி, ரைட், ஓகே, எல்லாருமே ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கல்ல, மோடி மேல மட்டும் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலாம். சட்டம் என்பது யாராக இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், மாதவி லதாவாக இருக்கட்டும், எஸ்ஐயா, எல்லாத்துக்கும் சரிசமா அப்படிங்கிறப்ப பிரதம மந்திரி மேல் இன்னும் வந்து தேர்தலான வழக்கு பதிவு செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவா மிக வைரலான போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். கேள்வி கேட்டா அப்படின்னா எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற தேர்தல் ஆணையம், விருப்பம் இல்லாதக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை வந்து கலைத்து விட்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு பகிரங்கமான ஒரு தகவலா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நடவடிக்கை எடுத்த எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும். அது என்ன குறிப்பிட்ட பாஜகவினும் நடவடிக்கை எடுத்திருக்கு, ரைட், ஓகே, அவங்க பாஜக தான், அண்ணாமலையும் பாஜக, மாதவி லதாவும் பாஜக தான், தெலுங்கானா பிரதமர் மோடியும் பாஜக தான். என்ன பேசியிருக்காரு? ரொம்ப அநாகரிகமாக, கொச்சைத்தனமாக, கேவலமாக, ஒரு பிரதமர் என்ற முறையில் பார்க்காத அளவுக்கு பேசியிருக்காரு. அவர் மேல இன்னும் தேர்தல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அப்புறம் மற்றவங்களுமே நடவடிக்கை எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் எதற்காக இருக்கிறது அப்படிங்கிற பகிரங்கமான இன்னொரு கேள்வி வருது இல்லையா? அதாவது நம்முடைய சொத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு முதல் அதிகாரம், இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள், இதனால வந்து இந்துக்களின் சொத்துக்கள் பறிபோகிறது ஆச்சுங்களா. ஊடுருவக்காரர்கள் தான் இவர்கள் இஸ்லாமியர்கள், செல்வத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ்காரர் இருக்கிறாங்க. அதனால வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க. அதே நேரத்தில் பெண்களோட தாலியை கூட இந்த காங்கிரஸ்காரர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள், புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. மோடி பேசியிருக்காரு. அதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை, போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை தேர்தல் ஆணையருக்கு தனிப்பட்ட முறையில் தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்யும். பிரதமர் மோடி அப்படிங்கிற நேரத்தில் வந்து இப்படி ஒரு காங்கிரஸ் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அதற்கு வந்து என்ன தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுகிறது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன பதிலுமே கிடையாது. காங்கிரஸ் வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க, விட மாட்டாங்க. அதே நேரத்தில் இதற்கு என்ன பதில் தேர்தல் ஆணையம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடி மீதுல நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இருக்கு. ஆமா, அதே நேரத்துல கர்நாடகா மாநிலத்துல கூட இதே மாதிரிதான் பேசியிருக்காரு. பயந்து போய் பேசிட்டு இருக்காரு, கண்ட இடத்துல பயந்து போய் பேசிட்டு இருக்காரு. அது வெளிநாட்டில்காரர்கள் உள்நாட்டுக்காரர்கள் என்னுடைய பதவியை பறிப்பதற்காக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகாவில் பேசியிருக்காரு. சதி செய்யறதுலாம் அப்புறம், அரசியல்வாதி என்பது 5 வருஷம் தான், அதை மீறி ஓட்டு போட்டாங்க. பாஜக மோடி 10 வருஷம் எழுதிட்டு இருக்கிறார். மீண்டும் ஒரு 5 வருடம் மீண்டும் ஒரு எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன நீங்கள் சாதனை செய்தீர்கள் அப்படிங்கிற பட்டியல் போடும். அதை விட்டு போட்டு தேவையற்ற முறையில் காங்கிரஸ்காரர்களுடைய பழைய வரலாறுகளை நோண்டு அப்படி பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய வரலாறு இன்னும் நாற்றமடிக்கும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. இப்ப காங்கிரஸ்காரங்க வந்து தோண்டுவாங்களா இல்லையா? ஆமா, இன்னும் ஏகப்பட்ட எதிர்கட்சிகளா தோண்டக்கூடிய சமயத்துல அவர்களுடைய பாஜகவுடைய வரலாறு எந்த அளவுக்கு கீழ்த்தரமானது அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கு இல்லையா? அதுக்காக வந்து நரேந்திர மோடிக்கு ஈக்குவலாகவும் ராகுல் காந்தி அந்த அளவுக்கு தரம் கெட்டு பேசவில்லை அப்படிங்கிறது பல பத்திரிகை பார்க்கிறோம். அந்த அளவுக்குலாம் ஒரு நார்மலா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஆனா மோடி அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதே காங்கிரஸ்காரர்களை மட்டும் குறிப்பிட்டு தாழ்த்தி இருந்தால் மட்டும் பரவாயில்லை. இஸ்லாமியர்கள் எதற்காக இழுத்து பேச வேண்டும், கொக்கி போட்டு இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா?
இது தேவையற்ற வெறுப்பு பிரச்சாரம். காங்கிரஸ்காரங்க பேசுனா காங்கிரஸ்காரங்க பேசிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. மோடி அவர்களுக்கு இதன் மூலமா சொல்லிக்கோங்க, காங்கிரஸ்காரங்க பேசிட்டு போங்க. தேவையற்றவனை எதுக்கு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை இழுத்து காங்கிரஸ் ஏன்னாக்குறீங்க? இது தேவையற்ற நிலைதானே. நம்ம இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இப்ப தேர்தல் இருக்கிறதா இல்லையா, போலீஸ் இருக்கிறதா இல்லையா, பகிரங்கமான கேள்வி. ஆனா ஆமா, இது என்ன ஜனநாயக நாடா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுல ஒருதலை பட்சமாவே இஸ்லாமியர்கள் நோக்கிய வெறுப்பு பிரச்சாரம் செய்வது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. ஆமா, உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆமா, மோடி இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் பதவி விலக வேண்டும். ஆமா, இல்லாவிட்டால் தேர்தலான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதான் பகிரங்கமான உண்மை. ஆமா, எப்படியாவது ஒரு வகையில அவருக்கு இந்த பேச்சின் வெளிப்பாடாக கட்டாயமாக தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்ட வகையில் சில பேர் சொல்றாங்க, ஆமா ஆக்ஷன் எடுத்த அப்படின்னா 6 மாதம், ஆமா 6 வருஷம், மன்னிப்பு 6 வருஷம் தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு பகிரங்கமான ஒரு சட்ட சிக்கல் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்த வேண்டும். ராகுல் காந்தி வகையில் அவங்க பயன்படுத்துறாங்க இல்லையா. மோடிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இப்ப மோடி எல்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு திருடர்கள் சொல்லிவிட்டாங்க, அவருடைய ஒரு பதவியை பிடுங்கி மற்றபடி அவர் உச்ச நீதிமன்றத்துல அதனுடைய வழக்கு பதிவு செஞ்சு அவங்க சொல்லி இன்னைக்கு எம்பியா தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அதே போல மோடியினுடைய பதவியும் பிடுங்க வேண்டும். ஆமா, அவருக்கு என்ன தண்டனை சட்டப்படி கட்டாயமா நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்திய மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆமா, பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.